ஹே காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ல் ரிலீஸ் ஆன தி வெல் அப்படிங்கிற ஹாரர் மிஸ்ட்ரி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் காலத்தில் இருக்கக்கூடிய அதுவும் இளமை தரக்கூடிய ஒரு சாத்தான் வந்து இருக்குது. அந்த சாத்தான் கிட்ட நம்ம ஹீரோயின் தெரியத்தனமாக மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டின அந்த சாத்தான் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் உயிரோட தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக நமக்கு சொன்ன படம் தான் தி வெல். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காடை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பஸ்ஸும் போகுது. 1993ல் இந்த நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த பஸ்ஸுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ டிராயிங் பண்ணிக்கிட்டு ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப காடாக இருக்கிறதுனால அப்படியே நடுவில் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த பஸ்ஸு. ஒரு இடத்துல நிற்குது. அந்த இடத்துல 3 பேர் வந்து அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. 2 லேடி ஒரு ஆண் வந்து ஏறுறாங்க. அப்படியே ஏறிட்டு உள்ளே வந்தா நம்ம ஹீரோயினை பார்த்து, ஓ நீங்களும் அமெரிக்காவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு ஹீரோயினும் சொல்ல, நாங்களும் அமெரிக்காவிலேருந்து தான் வந்திருக்கோம்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் என்ன இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கே வந்து இந்த பெயிண்டிங் எல்லாமே ரிஸ்டோரேஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கேன். ஸோ பழங்காலத்து பெயிண்டிங்லாம் வந்து இவங்க நம்ம ஹீரோயின் வந்து ரீஸ்டோர் பண்ணி புதுசு மாதிரி வந்து மாற்றி கொடுப்பாங்க. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஒரு பயாலஜிக்கல் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், இங்கே அது விஷயமா தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அப்படியே அந்த டிராவலை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. இவங்க போய் சேர வேண்டிய இடத்துல அந்த பஸ்ஸும் நிற்குது. இவங்க எல்லாரும் 1 by 1 அந்த பஸ்லேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்து அப்படியே பார்த்தா ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வேறு வழியில் போகணும், இவங்க 3 பேர் வந்து வேறு வழியில் போகணும். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்குது நம்ம 2 பேரோட பிளேஸுமே, நீங்கள் வேணும்னா என்னைக்காவது ஒரு நாள் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வேற ஒரு ரூட்லையும் இவங்க வந்து வேற ஒரு ரூட்லையும் போகிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தன் வரான். இவன் பேர் மார்க்கஸ். இந்த மார்க்கஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பஸ் வராது, இன்னைக்கு பக்கத்தில் தான் நீங்கள் போக வேண்டிய இடம் இருக்குது, நான் வேணா உங்களுக்கு கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறான். இல்லை பரவாயில்ல பஸ் வந்துடும்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்க, இன்னைக்கு பஸ் வராதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லக்கேஜ் எல்லாமே இந்த மார்க்கஸ் அப்படிங்கிறவன் எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு வாங்க போகலாம், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போக வேண்டிய அந்த ஒரு வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த வீட்டை பற்றியும் சொல்கிறான். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அந்த வீட்டை காட்டா மிகப்பெரிய ஒரு பழமையான வீடாக இருக்குது. சரின்னு சொல்லி நம்ம மார்க்கஸ் என்ன சொல்றான்னா, இங்க பக்கத்துல தான் என்னுடைய பார் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் என் பாருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கருப்பு கலர்ல காக்கா வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பதட்டமா பார்த்துட்டு இருக்க அங்க ஒரு லேடி வந்து வராங்க. இந்த லேடி தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினை வர சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்க வீட்டில் வந்து ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கும். ஆனால் அந்த பெயிண்டிங் வந்து அந்த பர்ன் ஆகி அப்படியே கருப்பு கலரில் படிஞ்சதுனால எனக்கு வந்து இந்த பெயிண்டிங்கை ரீஸ்டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்க, இதில் நான் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மாதமாவது எடுத்து தான் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 2 வாரம் தான் டைம் கொடுக்க முடியும், அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்து சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு அவங்களுடைய வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கேயே ஸ்டே பண்ணாதான் இதை வேலையை நான் சீக்கிரமாக முடிக்க முடியும்னு சொல்ல, ஓகே நீங்கள் இந்த ரூம்லேயே தங்கிக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அந்த லேடியும் சொல்லிட்டு போடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல சாங் ஒன்று யாரோ பாடுற மாதிரி இருக்கு. யாரா பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேக வேகமாக வந்து பார்த்தா அங்கே ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இங்கிலீஷில் சாங் வந்து பாடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க இருக்கிறது இட்டாலியில், யாரும் இங்கிலீஷில் இவ்வளோ அழகாக ஒரு பாட்டு பாடுறதுன்னு வந்து பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை போய் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு இவங்களை பார்த்த உடனே வேகமாக ஓடிடுது. அப்படியே அங்கே கட் பண்ணா இவங்க கூட 3 பேர் கூட வந்தான் இல்லையா ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஒரு மைக்கை போயிட்டு காட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சவுண்ட் எல்லாமே கேட்டுக்கிட்டு இவன் படுகிறான். இவங்க பயாலஜிஸ்ட் இல்லையா, அப்படியே அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க கேட்டுட்டு அவங்க அன்றைக்கி அந்த இடத்துல ஃபயர் எல்லாமே போட்டுட்டு டென்ட் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் அந்த மைக்கில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இது வித்தியாசமான சவுண்ட் வருதுன்னு சொல்லி இவன் வந்து ஹெட்செட்டில் கேட்டுட்டு என்னடா சவுண்டுன்னு போய் பார்க்க போகிறான்.
பார்க்க போன இடத்துல ஏதோ வந்து இவனை இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவன் வந்து கத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இங்க இவங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்திருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு டோனி டோனி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ டோனி தான் இங்க கத்திட்டு இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்ல ஒருத்தங்க வந்து நான் போறேன்னு சொல்லி போறாங்க. இவங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த டோனி போட்டிருந்த கேப்ல ரத்த கரையா இருக்கிறத பார்த்துட்டு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. இவங்க ஓடி வந்துட்டு இவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரேசி அப்படிங்கிறவங்க தான் இவங்க. இந்த ட்ரேசி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோனி வந்து ஏதோ தப்பான விஷயம் நடந்திருக்கு, நம்ம போலீஸ் கிட்ட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து அப்படியே கை வந்து இவங்களை அப்படி இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இவங்களை இழுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அப்படியே இங்க உள்ள இருக்கக்கூடிய ட்ரேசி அப்படியே அந்த டென்ட்ல இருந்து தலையை எடுத்துட்டு வந்து வெளியே பாக்குறாங்க. அப்படியே அவங்கள யாரோ அடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி காட்டுறான். அடுத்த நாள் காலையில வந்து இவங்க எல்லாரும் ஒரு கூண்டுல அடைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு பிரிசன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் தனித்தனி செல்லுல வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல பழசா வந்து ஒருத்தன் வந்து அப்படியே வாந்தி எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்து அடைச்சிருப்பாங்க போல. அவன் வாந்தி எடுத்துட்டு இருக்க, இவங்க ஒருத்தங்க வந்து எங்கடா இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்க. அப்படியே அந்த ட்ரேசியும் பக்கத்தில் இருக்க, ட்ரேசி நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ பயப்படாதுன்னு சொல்ல எல்லாரும் இங்க இருக்காங்க. அந்த டோனியும் அங்கதான் இருக்கான். டோனி ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயிண்டிங் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பெயிண்டிங்கை ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. ஸோ உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிடலையே அப்படின்னு வந்து கேட்க, இல்லை இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம், நீங்க கீழே 9 மணிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு கீழே போயிட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பிடும்போது அவங்க பொண்ணும் வந்து இருக்காங்க, அந்த லேடியோட பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எத்தனாவதுமா படிக்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணுக்கு அமைதியாக இருந்துட்டு எந்திரிச்சு போயிடும். உடனே இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவளுக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டான், அவளை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டு எனக்கு ட்ராவல் பண்ணது கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே போயிடுறாங்க. அடுத்ததாக கட் பண்ணா இவங்க எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் அடைக்கப்பட்டதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கு, அதாவது வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிணறு மாதிரி இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சட்டையே போடாம ரொம்பவே வியர்டா வந்து ஒரு கையில ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்து எல்லாரும் பயப்பட, அங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்து ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவனை பார்க்காதீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி இவன் அப்படியே கீழே குமிஞ்சிக்க, அங்க டோனின்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, கேப் போட்டுட்டு இருந்தான் இல்லையா, முடி கூட லாங்கா விட்டுட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான், என்னை எடுத்து வெளியே விடுறா, ஏன்டா என்ன அடைச்சு வச்சிருக்க, அவன் பயத்தில் கத்திக்கிட்டு இருக்க. இந்த ஒரு வியடா இருக்கிறவன் என்ன பண்றானா, அவன் கொண்டு வந்த பாத்திரத்தை ஒரு கயிறுல கட்டி அந்த கிணத்துக்குள்ள விடுறான். அந்த கிணத்துக்குள்ள விட்டா அந்த பாத்திரத்துல ஏதோ இருக்கு, அதை வந்து கீழே வச்சுட்டு உடனே இந்த கத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா இந்த டோனிங்கிறவன், அவனை போய் அடின்னு அடிக்கிறான். அவனை அடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்து விட்டு அவன் முதுகிலேயே ஒரு வெட்டுறான். அவன் ரொம்பவே வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த டோனிங்கிறவனை தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போட்டுறான். போட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே கத்துன்னு கத்துறாங்க. ஏன்னா அடுத்தது இவங்க எல்லாரும் அப்படி சாக போறாங்க அப்படிங்கிறதுனால கத்துறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. இவனை அப்படியே சாவடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அந்த ரிஸ்டோரேஷன் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரிஸ்டோர் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு வியர்டான மூஞ்சி ஒன்று தெரியுது. அந்த மூஞ்சில கண்ணு வந்து வித்தியாசமா தெரியுதுன்னு அதை ரொம்ப நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ரீஸ்டோர் பண்ண அந்த கத்தி மாதிரி இருக்கும், அது இவங்க கையில கிளிக்க, ஐயோ இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி ரொம்பவே கதறிக்கிட்டு இருக்காங்க. கதறிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டும் வந்து அந்த பெயிண்டிங் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வரான் அந்த ரூம்குள்ள. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அவங்க அப்பா வராரு. வந்தா உன்னை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினை பார்த்து பேச, அப்படியே அவர் கையில இருந்து ஒரு கத்தியை வச்சு அவரே ஒரு கழுத்தை அறுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பதப்படுத்து போய் கீழே விழுந்து ரொம்பவே கத்துறாங்க, பயப்படுறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அது ஒரு கனவா வந்திருக்கு. அப்படியே இங்க பார்த்தா இங்க ஒருத்தன் இருந்தான் இல்லையா ரூம்குள்ள, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பேசேஜ் மாதிரி போகுது, அதை நான்
வந்து கட் பண்ணுறேன், இதுக்குள்ளே நான் போனேன்னா உங்கள் எல்லாத்தையும் நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அவன் தனியாக அறுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா அவன் கையில் வச்சிருந்த கத்தி உடஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் என்னால் எப்படி முடியும்னு கேட்டால் இங்கே ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ தப்பிச்சு போனால் தான் எங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த லேடிக்கு வச்சிருந்த கத்தியை வந்து இவங்கிட்ட தூக்கி போடுறாங்க. பட் பக்கத்தில் போல அவன் அந்த செருப்பு கிருப்புலாம் வச்சு எப்படியோ அந்த கத்தியும் எடுத்துடுறான். அப்படியே இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க, அவங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்கும் காட்டுறாங்க. பெயிண்டிங்கை காட்டினா தான் நமக்கு தெரியுது அந்த பெயிண்டிங்கில் ஒரு வித்தியாசமான உருவம் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினையும் காட்ட நம்ம ஹீரோயின் பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க வந்து படுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த கையெல்லாமே ரொம்பவே வியர்டா பெரிய நகம் வச்சிருக்கு, மொட்டை அடிச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே அக்லியான ஒரு பர்சன் மாதிரி இருக்கு. அப்படியே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்க அப்படியே நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்குறாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்த ஒரு வியர்டான ஒரு நைட்மேரா தான் இருக்கு. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அவங்க பக்கத்தில் வந்து அந்த உருவம் இவங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பெயிண்டிங்கில் இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த பெயிண்டிங்கை பயந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்க பின்னாடி அந்த சின்ன பொண்ணு வந்து நிற்குது. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நான் உன்னை பார்த்து பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது வந்து ரொம்பவே சாபம் பிடிச்சவங்க, இவங்க வந்து ரொம்பவே ஏன்ஷண்ட் காலத்தில் ஒரு விட்ச் வந்து அதாவது ஒரு சூனியக்காரி வந்து இந்த ஒரு பெயிண்டிங்கை உருவாக்குனதாகவும் இதை நீங்க கிளீன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் 500 வருஷத்துக்கு இந்த சாபம் அப்படிங்கிறது வந்துடும், உங்களுக்கும் இந்த சாபம் வந்துடும் அப்படின்னு இந்த சின்ன பொண்ணு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வந்து ஓடிடுறாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயந்துக்கிட்டு இந்த ஒருத்தன் பப்பில் வச்சிருக்கா இல்லையா மார்க்கஸ் அப்படிங்கிறவன், நீங்க ஃப்ரீயா இருந்தா வர்றீங்களான்னு சொன்னா இல்லையா, அவங்கிட்ட போறாங்க நம்ம ஹீரோயின். அவன் போனா அவன் அப்படியே பியர்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கு, அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கெட்ட கனவுகளை கொண்டு வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்றானா, உங்க அப்பா இந்த வேலையில ரொம்பவே சூப்பரான ஒருத்தர், அவரை நீங்க வந்து பெருமைப்படுத்தணும்னா கண்டிப்பா நீங்க அவர் செய்யக்கூடிய இந்த வேலையை நீங்க சிறப்பா பண்ணீங்கன்னா அவர் உங்களை வந்து ப்ரௌட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அப்படியே அந்த இடத்துல கான்வர்சேஷன் முடியுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த வியர்டா இருக்கிறவன் திரும்பவும் அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வரான். அவன் பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல கயிறு இருக்கும், அந்த கைத்தை கட்டிட்டு அந்த பாத்திரத்தை கீழே இறக்குறான். இப்பதான் நமக்கு டீட்டெயிலா காட்டுறாங்க. அந்த பாத்திரம் கீழே போனதுக்கு அப்புறமா ஒரு கை ஒன்று வருது. அந்த கை என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு கையில் இருக்கக்கூடிய நகத்தை வச்சு கையை கிழிச்சு அந்த பாத்திரத்தில் அதோட ரத்தத்தை கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த ரத்தத்தை எடுத்து இவன் கீழே வச்சுட்டு அப்படியே அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அடைச்சு வச்சிருந்தாங்களே அவங்ககிட்ட போய் நிற்கிறான். ஆனால் அவனை இவன் கொண்டுட்டான் அப்படின்னா இவங்க 2 பேரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் நம்ம கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்பவே கத்துறான். அவனும் இவகிட்ட வரான். வந்ததுக்கு அப்புறமா இவளை போட்டு சாத்துன்னு சாத்துறான். இவ வந்து ரொம்பவே முடியல இவளால. அப்புறம் இவளை வெளியே தூக்கிட்டு போகும்போது என்ன பண்றா அப்படின்னா, இவ அந்த இடத்துல கம்பியில இவ கையை பிடிச்சிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்து ஒரே ஒரு வெட்டுறான். கை 2 துண்டா போகுது. இவனுக்கு கோவம் வந்துருச்சு போல. இவன் என்ன பண்றானா, ஒரு கொக்கி மாதிரி எடுத்து அவளுடைய முதுகுல போட்டு குத்துறான். அவளுடைய எலும்புகள் எல்லாம் உடைச்சு ரொம்பவே ரத்த கலரையா கொண்டு வந்து இவளுடைய கண்ணெல்லாம் அப்படியே நோண்டி இவளையுமே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு கிணறுக்குள்ள போட்டுறான். இப்பதான் நமக்கு டீட்டெயில்டா அந்த கிணறுக்குள்ள என்ன இருக்குன்றது காட்டுறாங்க. இந்த கிணறுக்குள்ள ரொம்ப பேரை இது மாதிரி தான் தூக்கி போட்டு சாவடிச்சிருப்பாங்க போல. அந்த கிணறுக்குள்ள நிறைய மண்டை ஓடுகள் எலும்புகள் எல்லாமே காட்டுறாங்க. அந்த இடத்துல இவளும் படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஏலியன் மாதிரியான ஒரு சாத்தான் ஒன்று வருது. அந்த சாத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இவளுடைய கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இவளுடைய வயிற்றை பொளந்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் எல்லாமே எடுத்து வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இங்க காட்டினா, இங்க நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து வெளியே யாரோ 2 பேர் வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த பொண்ணு வந்து ஜெலஸ் ஆகிறான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு 13 வயசு ஆகும். அவங்க அப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே வந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள வராங்க. வந்தா, நான் அந்த பெயிண்டிங்கை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்கணும், நீ ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்டா பேசலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. ஓகே, நீயும் இப்போ இந்த வயசுல இந்த மாதிரி வரதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு ஹீரோயினும் பேசிட்டு இருக்கேன். உடனே அந்த பெயிண்டிங்கை பத்தி பேசுறாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே அந்த லேடி ஒருத்தங்க வேகமா வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கூடாது, போய் படுத்து தூங்குன்னு அந்த பொண்ணை மிரட்டிட்டு நம்மளுடைய நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா டைம் போய்கிட்டே இருக்கு, நீங்க வேலையை லேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் போயிட்டு அதை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட முக்காவாசி அந்த ஒரு படத்தையும் வந்து
வந்து அப்படியே ரீஸ்டோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படத்தில் வந்து யாரோ ஒருத்தன் நாயை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ஏலியன் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் இருக்கிற மாதிரியும் அப்படியே அந்த பெயிண்டிங்கில் இருக்க நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வீல் சேரில் ஒருத்தனை வச்சு தள்ளிட்டு வர மாதிரியும் அப்படியே கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு வர்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. அது யாரும் கிடையாது, அந்த 3 பேரில் அந்த டோனின்னு ஒருத்தனை ஃபர்ஸ்ட் சீனில் அவன் வெட்டி அப்படியே உள்ள தூக்கி போட்டிருப்பாளையா அவனும், அந்த இன்னொருத்தி ட்ரேசின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனை தள்ளிட்டு வர மாதிரியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரியும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கனவு வர அவள் பயந்து போயிட்டு அந்த பாரில் ஒருத்தனாலையா மார்க்கஸ்ன்னு சொல்லி திரும்பவும் அவங்ககிட்டயே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவங்ககிட்ட போனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு நைட் மேராக தான் இருக்கும், நீங்கள் நாடு விட்டு நாடு வந்திருக்கீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு ஒரு நைட் மேராக இருக்கும், நீங்கள் அந்த பெயிண்டிங்கை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி இவனும் வந்து அந்த பெயிண்டிங்லேயே வந்து கண்ணா இருக்கான். இவனும் அந்த பெயிண்டிங்கை க்ளீன் பண்ணி கொடுங்க, முடிச்சு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த நைட் மேர்லாம் போகும்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் வர்றாங்க, வந்துட்டு மாத்திரை போடுறாங்க. நமக்கு நைட் மேர் இருக்கேன்னு சொல்லி மாத்திரை போட்டுட்டு இருக்க கண்ணாடி முன்னாடி நின்று அதுக்கு பின்னாடி பாத் டப்ல ஏதோ ஒரு சவுண்டு வர்ற மாதிரி இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் அப்படியே அமைதியா போயிட்டு அந்த ஸ்கிரீன் துணியை விலக்கி பார்த்தா அதுக்குள்ள அந்த ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, பிளாக் லேடி, அவங்க அப்படியே கொதறி போயிட்டு ரொம்பவே கொடூரமான முறையில் செத்து அவங்களுடைய பாத்டப்ல இருக்கிற மாதிரி காட்டினா நம்ம ஹீரோயின் கதறிக்கிட்டு ஓடுறாங்க. வெளியே போகலான்னு போனால் அந்த இடத்துல அந்த லேடி வந்துடுறாங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடி. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நைட் மேர் வருது அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சீக்கிரமாக இந்த பெயிண்டிங்கை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்க, கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா இந்த ஒரு இடத்த காட்டுறாங்க, இந்த ஒரு கிணறு இருந்தது இல்லையா, இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இவன் வந்து அந்த பேசேஜ் இருக்குன்னு சொல்லி கட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பேசேஜையும் ஓப்பன் பண்ணிடுறான். நான் போய் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இவன் வந்து அந்த இடத்துல உள்ள நுழையிறான் பாருங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் அவனை அப்படியே கடிச்சு கொதறி அவனை சாவடிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்படி இங்க உள்ள இந்த ட்ரேஸையும் வந்து காதை மூட்டிக்கிட்டு இவளும் உள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஏதோ ஒரு கொடூரமான உயிரினம் இவன் அந்த பேசேஜ்குள்ளேயே வச்சு சாவடிக்குது. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க அப்படியே வந்து பெயிண்ட் ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மர்மமான லேடி இருக்காங்க இல்லையா, இவங்களை காட்டுறாங்க. இவங்க அப்படியே கண்ணாடியில அவங்களுடைய அழகை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு வியர்டான ஒரு கருமாந்திரம் பிடிச்ச ஒரு உருவம் இருக்கு. இது வந்து நம்ம ஹீரோயின் கூட பக்கத்துல படுத்துட்டு இருந்தது இல்லையா, நம்ம ஹீரோயினை கூட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருந்தது இல்லையா, ஸோ அந்த ஒரு உயிரினம் வந்து நின்றுட்டு இருக்கு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. அப்படியே நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க, அந்த பிளாக் கலர் இருக்கக்கூடிய உயிரினத்தையும் காட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டினா நம்ம ஹீரோயின் ஆல்மோஸ்ட் அந்த பெயிண்டிங்கை வந்து முடிக்க போற டைம்ல அந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, இந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது 1493 வருஷம் வந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனை வந்து சாவடிச்சு அந்த குட்டி பையனை ஒரு சாத்தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஒரு லேடி இருக்காங்க இல்லையா இவங்க வீட்டில், அந்த லேடி தான், அதாவது இந்த பொண்ணோட அம்மா தான் இந்த ஒரு சாத்தானை வந்து கட்டுப்படுத்தினாங்க ஒரு மந்திரம் சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பொண்ணு சொல்ல, இன்னொன்னு சொல்லுது அந்த பொண்ணு, அந்த ஒரு சாத்தான் வந்து இளமையை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு, அந்த சாத்தானோட ரத்தத்தை குடிச்சோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இளமை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, நீ நல்ல ஒரு ஃபேண்டஸ்டியான கதை சொல்றமா, நீ போய் தூங்கு, நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல வா உங்களை நான் கூட்டிட்டு போற ஒரு இடத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை எங்க கூட்டிட்டு போறா அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கிணறுக்கு பக்கத்துல, அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போறா. உடனே அந்த இடத்துல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி இந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறா, நான் போறேன் நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை மட்டும் தனியாக விட்டுட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் உள்ள போறாங்க, சரி தனியா போனா கொஞ்சம் பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு கையில ஒரு ஆயுதமும் எடுத்துட்டு அப்படியே அதுக்குள்ள மெதுவா போனா அங்க ஒருத்தர் இருந்தாலையா வியடா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அப்படியே கண்ணாடியில பாக்குறான். கண்ணாடியில பார்த்துட்டு அவனும் ரெகுலரா ஒரு பாத்திரம் தூக்கிட்டு போவான் இல்லையா, அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு ரூமா போய்கிட்டு இருக்கான். ஒரு ரூம்ல போய் பார்த்தா கை கால் எல்லாமே கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. அப்படியே அவனை பார்த்தா அவன் என்ன பண்றான் அப்படின்னா திரும்பவும் அடுத்த நாள் அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு கொக்கி மாதிரி மாட்டி அந்த கிணத்துக்குள்ள விடுறான். கிணறுக்குள்ள விட்டதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு வந்து இந்த ட்ரேசி அப்படிங்கிறவங்க தான் கடைசியா இந்த இடத்துல உயிரோடு இருக்காங்க, அவங்க கிட்ட வரான். ஸோ இவங்களையும் சாவடிச்சிருவான் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனா இவனுக்கு அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு தப்பா தோணுது, இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலான்னு முயற்சி பண்ணும்போது இவங்க அவனை தட்டி விட்டு வெளியே வராங்க. ஆனா கால் தடிக்கு கீழே விழுந்து அவங்களுக்கு மண்டையில அடிபட்டுருது. அப்படியே கண்ணு திறந்து பார்த்தா
பார்த்தா இந்த வியடா இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஒரு கத்தியை வந்து ரொம்ப நல்லா அப்படியே நெருப்புல காட்டி இவங்களுடைய மூஞ்சியை அப்படியே பொசுக்கிறான். இவங்க அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு அப்படியே வந்து அவனை தாக்க அவன் என்ன பண்றான்னா இந்த ட்ரேசியை தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போட்டுறான். ஆனா அந்த ட்ரேசியை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த கிணறுல. இவன் கீழே விழுந்துகிட்டு இருக்க அந்த ட்ரேசியை நம்ம ஹீரோயின் காட்டி மேலே கூட்டிட்டு வந்துடுறாங்க காப்பாத்தி. உடனே அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு வெளியே ஓடி போனா ஒரு ஆணில இந்த ட்ரேசியோட கால் மாட்டிக்குது. ரொம்பவே கதறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆணியை புடுங்கி விட்டுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அவங்க வெளியே கூட்டிட்டு போக அப்படியே இங்க பாக்குறான் இந்த இடத்துல இவன் ஏன்னா இவனுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா இந்த வியடா இருக்கிற பைத்தியக்காரன். இவன் எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூம்ல இருந்து ஒரு பேசேஜ் வழியா அந்த உயிரினம் மேல வந்திருக்கிறத பாத்துறான். இவன் கையிலையும் கத்தி வச்சிருக்கான். திரும்பி பார்த்தா அந்த உயிரினம் இவனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு அந்த சாத்தான். அந்த சாத்தானுக்கு முன்னாடி முட்டி போட்டு ரெண்டு கையும் தூக்கிட்டு கீழே குமிஞ்சிட்டு இருக்கான். அந்த சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவனுடைய கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்படியே இங்க பார்த்தா இந்த ட்ரேசியை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அந்த மார்க்கஸ் அப்படிங்கிறவன் ஒருத்தன் வரான். அந்த பார் வச்சுட்டு இருந்தான் இல்லையா அவன் வரான். அவன் கையில ஒரு வில்லு மாதிரி எடுத்து வந்திருக்கான். அதை வந்து இந்த ட்ரேசி வாயிலேயே வந்து சொருகிறான். சொருகிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றான்னா இன்னைக்கு ஃபுல் மூன் வந்திருக்கு, அந்த ரெட் மூன் வந்திருக்கு. அது மிட் நைட்குள்ள வரத்துக்கு முன்னாடி நீ போயிட்டு அந்த பெயிண்டை வந்து நீ முடிச்சு கொடு, ரீஸ்டோர் பண்ணி கொடுன்னு சொல்றான். இல்லாட்டி உன்னையும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணா மூணை காட்டுறாங்க. இங்க பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் வந்து இருக்காங்க. வியட்டா இருக்காங்க. ஒரு மொட்டத்துல இன்னொரு கிழமை இருக்கான். இந்த வீட்டோட லேடியும் வந்து இருக்காங்க. எல்லார் கையிலையும் வந்து மெழுகுவர்த்தி இருக்கு. நம்ம ஹீரோயினும் அப்படியே ரத்த கலரியோட பயந்துகிட்டே அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பெயிண்டிங்க. கொஞ்சம் கொஞ்சமா பெயிண்டிங் வந்து நல்லபடியா அப்படியே உருவாகி வந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடியோட ஒரு பொண்ணு வந்து வராங்க. அந்த பொண்ணு வந்தா இந்த பெயிண்டிங்ல வந்து கேசோலின் இருக்கு, நான் இதை வந்து பத்த வச்சு எரிச்சிருமா அப்படின்னு சொல்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நான் நம்மளுடைய நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு வந்து இல்ல எனக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே இந்த குட்டி பொண்ணை கொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றும் போது அவன் என்ன பண்றான்னா அந்த மார்க்கஸ் நம்ம ஹீரோயின்லயே வந்து அவன் வந்து வில்லையும் விட்டுறான். நம்ம ஹீரோயினும் வந்தீங்கன்னா வயிற்றுல அந்த வில் அம்போட அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே அந்த ஃபுல் மூணும் வந்து முடியுது. 12 மணிக்கு அந்த மூன் முடியுது. ஆனா இந்த பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அப்பதான் காட்டுறாங்க இங்க இருக்கிற எல்லாரும் வந்து அவங்களுடைய இளமை வந்து போகுது. ரொம்ப காலமா அதாவது ஆயிரக்கணக்கான வருஷமா இவங்க இந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் காலத்து சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி நிறைய பேர் அந்த ஒரு சாத்தானுக்கு பலி கொடுத்து இவங்க எல்லாருமே இவங்களோட இளமையா வச்சிருப்பாங்க அதோட ரத்தத்தை குடிச்சு. இன்னைக்கு அவங்க அந்த ஒரு சாங்கியம் அந்த ஒரு சம்பிரதாயத்தை பண்ணாதனால அந்த மிட் நைட்ல இவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய பழைய உருவம் அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்க இருந்தாங்க இப்ப அப்படியே அவங்க எல்லாருமே பொசுங்கி கிளவிகளாகி அப்படியே சாவறதை காட்ட அப்படியே இந்த குட்டி பொண்ணும் என்ன மன்னிச்சிருங்க நானும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணும் போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். இந்த குட்டி பொண்ணுக்கும் அப்படியே வயசாகுது. இந்த குட்டி பொண்ணுக்கும் அந்த ரத்தத்தை கொடுத்துருப்பாங்க போல. இந்த குட்டி பொண்ணும் அதனால தான் ரொம்ப வருஷமா வயசாவே இருந்திருக்கா. அப்படியே அந்த குட்டி பொண்ணும் வயசாகி அப்படியே கிளவியாகி அப்படியே சாவத்தை காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த அம்பு விட்டுருக்காங்க இல்லையா அப்படியே அதை வலி துடிக்க அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா அப்படியே அந்த ஒரு மிருகம் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த மிருகனும் சொல்லலாம் சாத்தானும் சொல்லலாம். அந்த சாத்தான் டக்குன்னு இவளை நம்ம ஹீரோயினை தாக்க வர நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து அறிவு வருது. என்னன்னா அவ ஒரு மந்திரம் சொல்லி தானே இந்த ஒரு சாத்தானை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மந்திரம் வந்து அந்த பெயிண்டிங்ல இருக்கும். அந்த பெயிண்டிங்கை வேக வேகமா அழிச்சு அந்த பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே அந்த ஒரு சாத்தான் வந்து அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழ அப்படியே கட் பண்ணா ஒருத்தி வந்து இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து அவருக்கு வந்து இன்னும் நிறைய வேணுமா அப்படின்னு வந்து கேட்க அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசியில அந்த ஒரு சாத்தானை வச்சுட்டு சாத்தானோட ரத்தத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்படியே வந்து நிறைய பேர் வந்து இளமையா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சியும் நம்ம ஹீரோயின் கடைசியா பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த இடத்துல அப்படியே இந்த படமும் முடியுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கடைசியில் உயிரோடையும் இருக்காங்க. அந்த சாத்தானை வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்ற மாதிரியும் வந்து காட்டுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.